வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு முக்கியமான அலசல் என்னென்னு பார்க்கலாம். அதிமுக திமுக கூட்டணி மந்திரி சபையா அப்படின்னு ஒரு இப்போ வந்திருக்கு செய்தி. இதை இந்த செய்தியை சொன்னது நம்ம தான் 2-3 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன். ஆனால் அது உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் முடிவு வந்த உடனே ஸ்டாலின் டெல்லிக்கு அவருக்கு வேண்டியவங்களை வச்சு அமித்ஷாட்ட பேசினார். அப்போ என்ன சொன்னாருன்னா, எங்கள் விஜய் வரக்கூடாது, ஏன்னா விஜய் ஆட்சி அமைச்சிட்டா, அவ்வளோதான், இனி எங்களுக்கோ வருங்காலம் கிடையாது, இளைஞர்கள் பூரா அவங்க பின்னாடி போகிறாங்க, அதனால் விஜய் ஒழிச்சு கட்டணும் அரசியலை விட்டு. அப்போ தான் எங்களை மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டம், தில்லுமுள்ளு பண்ணுற கூட்டம் அரசியலில் இருக்க முடியும். இளைஞர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இதில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் யோசிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க தீய சக்தி அப்படின்னு. அதனால் விஜய் ஒழிச்சு கட்டணும், ஏடிஎம்கே கூட இருந்துட்டு போகுது. அதுக்கு தான் அவங்க வச்ச கலர் என்னன்னா திராவிட கட்சிகள் அயோக்கியங்க, எல்லாமே திராவிட பேர் வச்சுருக்கிறவங்க பூரா அயோக்கியங்க. அண்ணாதுரை ஒரு எக்ஸப்ஷன், எம்ஜிஆர் எக்ஸப்ஷன், ஜெயலலிதா எக்ஸப்ஷன். என்ன ஜெயலலிதாவை சொல்கிறேன்னு எனக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு ஊழல் பட்டத்தை போட்டாங்க. சிறந்த நிர்வாகி அவங்க, ஐஏஎஸ்லாம் அப்படி வச்சு பண்ணாங்க. மனசாட்சி உள்ளவங்க, மனசாட்சி வித்தவர் ஸ்டாலின். கண்ணால் பார்த்தவன். உங்களுக்கெல்லாம் பல விஷயங்கள் தெரியாது, சொல்ல முடியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது ஸ்டாலின் பண்ணது. அதனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய மனசாட்சிப்படி மோசமான முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அதனால தான் இவங்க திராவிட இதில் வச்சுருக்கிற யாரும் யோகியம் இல்லை, எல்லாமே மோசமான ஆளுங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த கூட்டம் நம்ம இருக்கணும், நாட்டு மக்களை ஏமாற்றணும் அப்படின்னா விஜய் ஒழிச்சுக்கணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், விஜய் மட்டும் அரசியலில் வராமல் இருந்தால் இந்நேரம் டிஎம்கே தான் ஜெயிச்சிருந்தாங்க, ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்க முடியாது. அப்போ இன்னொரு 5 வருஷத்துக்கு இந்த தீய சக்தியை இவங்களால் நம்மளால் தாங்கியிருக்க முடியுமா? அது இறைவனாக பார்த்து தான் இந்த தீய சக்தியை ஒழிச்சோம். அதனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, விஜய் ஒழிச்சிடணும், அதிமுக வந்தாலும் பரவாயில்லன்னு தான் போய் காலில் விழுந்தார். அங்கே உங்கள்கிட்ட அமித்ஷா அமித்ஷா முதல்ல கேட்டுட்டு முடியாது, வேணாம் அப்படின்னு. அவங்க எப்படின்னா சுயநலமாக பார்ப்பாங்க, நமக்கு ஆபத்து வருதா, நமக்கு லாபம் வருதா. இதுதான் பிஜேபியில் நல்ல வேதாந்தங்கள் நிறையா இருக்குது, மோசமான வேதாந்தங்கள் அரசியல் ரீதி அவங்க திங்க் பண்ணாங்கன்னா அது மிக மிக மோசமாக இருக்கும். அவங்க என்ன இப்போ இந்த டிஎம்கே இவ்வளவு அநியாயம் பண்ணி 23 எம்பி இருக்குதுன்னு பகிச்சிக்கக்கூடாதுன்னு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் இப்போ என்ன பார்த்தாங்க, அதிமுக திமுக ஜெயிக்கணும், சேர்ந்துருக்கோமா எப்படின்னு கேட்டார். உதவி சொல்லிட்டார் ஸ்டாலின். நான் நினச்சாலும் முதல்வர் ஆக முடியாது, நான் தான் தோற்று போயிட்டேன். இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய யாரையாச்சும் ஒரு ஆளை ராஜினாமா பண்ணி ஸ்டாலின் அந்த தொகுதியில் போட்டியிடட்டும், படுதோல்வி அடைவார். இன்றைக்கி மக்களுடைய மனநிலை அது. அதனால் நான் ஆக முடியாது, அதனால் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கட்டும், நிபந்தனை இல்லாமல் நம்ம அவருக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். இதைத்தான் நான் டெல்லியிலேருந்து 3 நாளைக்கு முன்னாடி இப்போ செய்தி சொன்னேன். அப்போ நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுத்தா எப்படி வரும்? அதிமுக 47, இவங்க 59, கூட்டணி கட்சி இல்லாமல். அப்போ 106, 2 பேரும் சேர்ந்தாலே 106. டிவிக்கு தனியாகவே 108, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தால் 106. அதுக்கப்புறம் காங்கிரஸ் 5, இது 2 இதெல்லாம் சேர்த்து ஒரு 118 தேர்த்திடலாம் அப்படின்னு ஸ்டாலின் கேட்டார். எவருங்க ஒத்துக்கலை, நம்ம அமித்ஷா. அதுக்கப்புறம் என்னாச்சு, எடப்பாடி டிவிக்கு விஜய்க்கு காங்கிரஸ் 5 இடம் இருக்குது, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு அறிவிச்சிட்டாங்க. அவங்க மேலே சொல்லி தப்பு இல்லை. முதலே அவங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தான் சொன்னாங்க. இவர் ஸ்டாலின் தில்லுமுள்ளு பண்ணி சிதம்பரத்தை கூப்பிட்டு அந்த பக்கம் போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சோனியா காந்திக்கு தூது அனுப்பி அவர் தான் மனசு மாற வைத்தார். இப்போ காங்கிரஸ் சொல்லிட்டாங்க 5 இடம் நாங்கள் டிவிக்கு சப்போர்ட். 5 இடம் டிவிக்கு சப்போர்ட்டுன்னு ஒன்றே பிஜேபிக்கு இதாகிடுச்சு. ஆஹா, காங்கிரஸ் போய் விஜயோடு சேர்ந்துட்டாங்களே, அப்போ நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ காலி பண்ணணும் விஜயை அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் இவங்களே ரெடி பண்ணி குருமூர்த்திகிட்ட சொல்லிட்டாங்க, நீ ரஜினிகாந்த் அனுப்புங்க, எதுக்கு ஸ்டாலின்கிட்ட போய் பேச சொல்லுங்கள், ஆறுதல் சொல்கிற மாதிரி திமுக அதிமுக இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஆரம்பிங்க, நாங்கள் அதிமுகவை சரி பண்ணுறோம் அப்படின்னு பாஜக சார்பில் தான் இதை ஆரம்பித்தாங்க.
முடிந்து போனது. காங்கிரஸ் அந்த பக்கம் சேர்ந்த உடனே விஜய் பக்கம். அதனால் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த உடனே இவரை கேட்குறாங்க. அதுக்கு தான் ரஜினிகாந்த் போனார். ரஜினிகாந்துக்கு எப்படின்னா பொறாமை. நம்மளால் சாதிக்க முடியாத விஜய் சாதிச்சிட்டார். விஜய் எப்படி காலி பண்ணணும்னு அவருக்கு தைரியம் இல்லை, முதுகெலும்பு இல்லை, நேரடியாக வந்து காலி பண்ணுறது. இந்த இதுக்கு வயிற்றுச்சல்ல பொறாமையில் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கார். குருமூர்த்தி தான் தெரியும்ல, பெரிய அறிவாடிம்பாங்க. குருமூர்த்தி ஒரு அளவுக்கு லாய்க்கு கிடையாது. இன்றைக்கி இருக்கிற அரசியலுக்கு வந்து ஒன்றுமே தெரியாதவருக்கு. அவர் பண்ணுறது பூரா முட்டாள்தனம். ரஜினிகாந்த் அரசியலை கொண்டு வரேன்னு பிஜேபிகிட்ட சொல்லி என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணவர் குருமூர்த்தி. அவருக்கு ஷோ மாதிரி பெரிய ஆளுன்னு நினப்பு. ஷோ இதில் வந்து இப்போ 1% கூட அவருக்கு வந்து இந்த திறமை கிடையாது. நான் தப்பாக சொல்கிறேங்கிறதுக்கு இல்லை. அவர் பேச்சே நீங்கள் பாருங்கள். அந்த ஆண்டு விழாவில் நடத்துவாங்க. ஷோ எப்படி பேசுனார், இவர் எப்படி பேசுனாருன்னு பாருங்கள். அவர் தான் பல விஷயங்களை குழப்புறது. இப்போ திமுக அதிமுக கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஜினிகாந்தை வச்சு ஆரம்பித்து விட்டுருக்காரு. ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லி நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு. சரி, இவங்க பேசுகிறாங்க. அந்த பக்கம் எடப்பாடி எப்படி இருக்கார், அந்த கதை தெரியணும்ல. எடப்பாடி திமுகவுடைய ஸ்டாலினுடைய பக்கா கூட்டணி. 2 பேருக்கும் பயங்கரமான இது உண்டு, நட்பு. அதனால தான் எடப்பாடி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆத்மாக்களுக்கு வந்து மிகப்பெரிய துரோகம் பண்ணி அந்த கருணாநிதிக்கு இங்கே சமாதியை உருவாக்குனதுக்கு எடப்பாடி தான் காரணம். பயங்கரமான ஆள் எடப்பாடி. நம்பிக்கை துரோகம் பண்ணவர். என்னடா இப்படிலாம் திட்டுறேன்னு பார்த்தீங்களா? எடப்பாடியால் எனக்கு என்ன வரும்? பக்கா நம்பிக்கை துரோகம். அந்த கருணாநிதி சமாதிக்கு 1 மணி நேரத்தில் ஆர்டர் வாங்கி கொடுத்து நீங்கள் போய் கோர்ட்டில் வாங்கிட்டு வாங்க, நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாமல் ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஸ்டாலினும் இவரும் சதி திட்டம் தீட்டி அதுக்கப்புறம் தான் கருணாநிதி சமாதி வந்தது. இப்போ என்னடானா எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன 2 பேரும் இது ரொம்ப அடிச்சுக்கிறாங்களே. இவர் சொல்கிறாருல்ல, 10 தோல்வி பழனிசாமிங்கிறார ஸ்டாலின், பாதம் தவழ்ந்த பழனிசாமிங்கிறாங்கள, அவர் திருட்டு ரயிலில் வந்தவங்கிறாங்களே. 2 பேரும் க்ளோஸுங்கிறீங்க. இது பூரா நடிப்பு. 2 பேரும் மிகவும் நெருக்கம். எப்படி நெருக்கம்ங்கிறது இப்போ தான் புரிவாச்சு. யாருன்னா அன்பழகன்னு ஒரு சட்டசபை உறுப்பினர் இதில் பாண்டிச்சேரியில். அவர் இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் திமுகவும் அதிமுகவும் கூட்டணியை சேர்ந்த மந்திரி சபை அமைக்கிறதுல என்ன தப்பு? யார் சொல்கிறா? அதிமுகவை சேர்ந்த அன்பழகன். அந்த ஆள்லாம் அடித்து கட்சியை விட்டு வரட்டணும். என்ன தப்புன்னு கேட்குறான் வந்தாலும். அடுத்தது என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் தோற்றதில் எடப்பாடி ரொம்ப கவலையில் இருக்கார். இப்போ புரியுதா வேஷம் என்னன்னு? அப்போ இந்த கூட்டணிக்கு இது போட்டது யார்? எடப்பாடியும் இதுக்கு காரணம். 2 பேரும் சேர்ந்து அந்த இவரை ஒழிச்சிட்டு நம்ம 2 பேரும் நீ ஜென்மத்துக்கும் வர முடியாது. ஜோசிகாரங்க சொல்லிட்டான் அந்த எடப்பாடிக்கு, நீ ஜோசியம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் முதலமைச்சர், நீங்கள் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டான். அந்த ஜோசியத்தை அவர் நம்பிட்டார். அதனால் நம்ம முதலமைச்சர்னு சொல்லிட்டான் ஜோசியக்காரன். நம்ம எப்படியாச்சும் அந்த ஸ்டாலின் துணையோடு ஆரம்பிச்சிடலாம். இது கூட்டணிக்கு இதை வந்து அதிமுக திமுக கூட்டணியில் முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் அவரும் தலையாட்டி விட்டார். இதுதான் நடந்தது. தலையாட்டினோடனே பிஜேபிக்கு வந்துருச்சு. ரைட்டு, 2 பேர்த்தையும் சேர்த்துடலாம். நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கோம், கவர்னர் நம்ம கையில், கவர்னர் வச்சு பண்ணிடலான்னு ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அதிமுக தொண்டர்லாம் குதிச்சுட்டான். நான் ட்விட்டரில் போட்டேன், எடப்பாடி திமுக ஆதரவுடன் மத்திய இது அமைச்சரவை அமைத்தால் அதிமுக தொண்டர்களே நீங்கள் வந்து பொறுத்துக்குவீங்களா, இதை ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு ஏற்கனவே போட்டோம். அப்போ அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து எடப்பாடி நம்பிக்கை துரோகம் பண்ணி ஸ்டாலினோடு சேர்ந்து இது நாள் வரை அம்மாவின் ஆட்சி எம்ஜிஆரின் ஆட்சின்னவர் இனி கருணாநிதியின் ஆட்சின்னு கொண்டு போக போகிறாரா? அப்போ ஓபிஎஸ்க்கு இவருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியை கவுக்கிறதுக்கு ரகசியமாக அதில் அதிமுகவில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து இவங்க வந்து உடனடியாக பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை பொதுச் செயலாளர் பதவியை விட்டு தூக்கிடணும் அப்படின்னு ஒரு குழு வேலை செய்யுது. இதன் எதிரொலியாக சண்முகம் அந்த ஒரு சண்முகம் இருக்கா, CV சண்முகம் MP, அவர் இப்போ MLAவும் ஆகிட்டார். அவரும் வேலுமணியும் சேர்ந்து 47 அதிமுக MLAவில் 25 to 30 பேரை ரெடி பண்ணிட்டாங்க. அவங்கள கொண்டாந்து பாண்டிச்சேரியில் தங்க வச்சுட்டாங்க. எடப்பாடிக்கு எதிராக
நீங்கள் திமுகவுடன் ஆட்சி அமைக்க முயற்சி செய்தால் நாங்கள் 25-30 பேரும் அதிமுக விட்டு உங்களை விட்டு வெளியேறுவோம்னு சொல்லி குட்டத்துக்கு போட்டாங்க. அதனால் எடப்பாடி அப்போ தான் பயந்தார். இல்லைன்னா நம்பிக்கை துரோகத்துக்கு தயாராகிட்டார். சொல்ல வேண்டியதானே. எடப்பாடிக்கு தான் கேட்குறேன், எப்படியா சொல்கிறீங்க? திமுக கூட நான் ஆட்சி அமைப்பேனா? கனவில் கூட நடக்காதுன்னு அறிக்கை விட சொல்லுங்கள் எடப்பாடியை. இதை விட நம்பிக்கை துரோகம் வேணுமா? சுயநலத்துக்கு ஜோசியக்காரன் முதலமைச்சர் ஆகணுன்னு ஸ்டாலினோட கூட்டணி சேர்ந்துட்டு நீங்கள் மந்திரி சபை வைப்பீங்க, அதிமுகலாம் வேடிக்கை வைப்பானா? கவுத்து உங்களை கட்சியை விட்டே தூக்கிடுவான். சசிகலா ஆரம்பிச்சிட்டாங்க அண்டர் கிரவுண்ட்லேருந்து. பாருங்கப்பா, திமுகவோட சேர போகிறாரு, ஒத்துக்கிறீங்களான்னாரு. எல்லாம் குதித்து எழுந்துட்டான். அதனால் இந்த ஆட்சி அமைதோ இல்லையா, எடப்பாடி பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார், பொதுக்குழுவார். அது நடக்க போகுது அப்படிங்கிற சூழ்நிலை வந்த உடனே தான் இப்போ எடப்பாடி கொஞ்சம் பயந்துருக்காரு. 25 அதிமுக எம்எல்ஏக்கள் 47 பேரில் தனியாக பிரிஞ்சுட்டா அது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி ஒன்றும் பண்ண முடியாது. 1/3 உறுப்பினர்கள் மாறினா வேறு ஒரு கட்சிக்கு போனால் அது கட்சி தாவல் தடை சட்டம் வராது. அதனால் எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். அதிமுகவை சேர்ந்து அவங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறது இல்லை, அது அதுக்கப்புறம்தான். அதிமுகவும் திமுக சப்போர்ட்டோட எடப்பாடி ஆட்சி அமைக்க பண்ணுனா அதிமுக விட்டு விலகுவோம்னு குரல் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தானே. இந்த சி.வி. சண்முகம், வேலுமணியெல்லாம் நான் தாக்கி பேசியிருக்கேன். ஆனால் நல்ல விஷயம் செய்யும்போது அவர்கள் இந்த மாதிரி முடிவெடுத்திருந்தால் அது நல்ல விஷயம். ஆனால் இப்போ பிரச்சனை வேறு மாதிரி போகுது. இங்கே விஜயை போட்டு குழப்புறான். விஜய்கிட்ட போய் காங்கிரஸ்காரன் என்ன சொன்னால், பிஜேபி வேணான்னு சொன்னால் பரவாயில்ல, பிஜேபி கூட்டணியில் இருக்கிற யாரும் வேணாமா, இவங்கெல்லாம் யோகியங்க மாதிரி திமுக கூட்டணிக்கு ஜாலராஜன் தானே காங்கிரஸ் வெக்கம் இல்லாமல் போய் சரண்டர் ஆகிருக்க இவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிருக்க விஜய்கிட்ட. நீ எல்லாம் யோகியனா? இத்தனை ஆண்டு காலம் திமுகவுக்கு துணை போனவங்க தானே. அவங்க என்ன சொல்கிறான், பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவரே வேணாமா, உன் அதில் இருக்கிறவங்களாம் யோகியனா? உன் கூட்டணியில் இருக்கிறவனா? வேறு வழி இல்லை, மெஜாரிட்டி இல்லை, உங்களை மாதிரி ஆளுங்களும் இது பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் விஜயை போட்டு எப்படி குழப்பிட்டாங்க, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே சேர்த்துக்கலாமா, பிஜேபி கூட்டணியில் இருக்கிற அண்ணாமலையை அது அதிமுகவை சேர்த்துக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதிமுகவுக்கு 30 பேர் ரெடியாக இருக்கான், விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போகிறான் 25-30. காங்கிரஸ்ன்னு சொல்கிறான் அங்கேயே சேராது அப்படின்ட்டு. இங்கே இந்த 2-1 வச்சுருக்காங்க இல்லை, அவங்களெல்லாம் வச்சு நம்ம கூட்டணி வைப்போம். இது ஒரு அந்த மாதிரி இவங்களை மட்டும் வெறும் திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரையும் விஜய் சேர்த்தா மறுபடியும் ஒரு திமுக ஆட்சி தான் நடக்கும். ஒழுங்காக நடக்க விட மாட்டார் ஸ்டாலின். அத்தனை அநியாயங்களும் அக்கிரமங்களையும் இவங்களை வச்சுக்கிட்டு காரியம் சாதிச்சுட்டு போயிடுவார். அவர் அந்த அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் திருமாவளவன் ஆளு சொல்லிட்டேன். திருமாவளவனை எப்படியாச்சும் கூட்டணிக்கு ஆதவ் அர்ஜுன் கூட்டிகிட்டு வந்து இவர்கள் கோரிக்கையை பூரா நிறைவேற்றி வைப்பார், விஜய்க்கு கெட்ட பேரை உருவாக்குவார். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, தனியாக 108 வச்சுருங்க. இந்த கூட்டணி, இந்த திருட்டு கூட்டணியில் சேர்ந்தவர்களை விட அதிமுகவை மட்டும் நீங்கள் தனியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா 5 வருஷம் நிற்கும். இந்த திருட்டு கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அவன் இருக்க விட மாட்டான். இவன் மறுபடியும் அங்கே வந்துக்கிட்டு எல்லா மோசடிகளும் பண்ணுவார்கள். அப்போ விஜய்க்கு தான் கெட்ட பேராக ஆகும் அப்படிங்கிறது தான். அதனால் இவங்களை சேர்க்குறது, இவங்களை நீங்கள் அத்தனை பேரையும் சேர்த்தாலும் 118 தான் வரும். காங்கிரஸ் 5, இந்த விடுதலை சிறுத்தைகள் 2, 7, கம்யூனிஸ்ட் 2னே வைங்க 9, இன்னொரு கம்யூனிஸ்ட் 2, 11. இவ்வளோதான். முஸ்லீம் லீக்கெல்லாம் சொல்லிட்டான் இவரை விட்டு வரமாட்டோம், ஸ்டாலின் விட்டு வரமாட்டோன்ட்டான். இந்த 11 சேர்த்திங்கன்னா விஜய் 108 சேர்த்து 119 தானே. அதே இது அதிமுக 20-25 பேர் வந்தால் 108ஓட சேர்த்தா 133 வந்துருமே. அதனால் விஜய் காங்கிரஸ் பேச்ச மாதிரி வேறு யாரோடையும் சேரக்கூடாது அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதிமுக பரவாயில்ல, வேலுமணி இந்த சண்முகம், ஆனால் இந்த கூட்டத்தை விட பரவாயில்ல, இந்த திமுக கூட்டணியில் இருக்கானே அவனை விட பரவாயில்ல. அங்கே இருக்கிறவன் பூரா இத்தனை ஆண்டு காலம் இந்த அவல ஆட்சிக்கு துணை போனவங்க அவங்க தான். அதனால் அவங்கள சேர்க்கக்கூடாது. வேறு வழி இல்லாமல் நீங்கள் சேர்த்திங்கன்னா அதிமுகவோட சேருங்க. இவங்களை சேர்த்திங்கன்னா உங்கள் பேரை ரிப்பேர் ஆக்கி உங்களுக்கு மக்களிடம் இருந்த நல்ல பேரை ஸ்டாலினை கெடுப்பதற்கு இவர்கள் மூலம் முயற்சி செய்வார். இதுக்கிடையில் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் முதுகில் குத்திட்டான், 5 சீட்டு வச்சுட்டு போயிட்டான். 5 சீட்டு வச்சான், நம்மளை விட்டு போயிட்டான். அவன் முதலே போகலன்னு தான் சொன்னான்.
நீங்கள் தான் சோனியா காந்திக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிச்ச உன்னை சேர்த்தீங்க. இப்போ உங்கள் போக்கு பிடிக்கல, போயிட்டான். முதல்வகுத்து நான் சொல்கிறீங்களே, 1999 பிஜேபியோடு சேர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்து முரசொலி மாறின மந்திரியாக வச்சு எல்லா சலுகைகளையும் அனுபவிச்சுட்டு பிஜேபி முதல்வர் குத்திட்டு 2004 காங்கிரஸ் பக்கம் தாவுன ஆளுங்களாச்சே, பச்சோந்தி கூட்டமாச்சே. நீங்கள் வந்துக்கிட்டு காங்கிரஸ் உங்கள் முதுகில் குத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? முதுகில் குத்துவது உங்களுக்கு கைவந்த கலையா? 1971 எம்ஜிஆர் வீதி வீதியாக போய் பிரச்சாரம் பண்ணி கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கினார். ஒரு வருஷத்துக்குள்ளே அதே எம்ஜிஆரை கட்சியை விட்டு துரத்தி எம்ஜிஆரின் முதுகில் குத்தியவர் உங்கள் கருணாநிதி. ஸ்டாலினும் என்ன, நீங்கள் அந்த பரம்பரையில் வந்தவங்க தானே. அதனால் முதுகில் குத்துறதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கருத்து. இன்றைக்கி இதில் நம்முடைய கூட்டணியில் நடந்து கொண்டு இருக்கிற அலங்கோலங்களை பற்றின கருத்து இதுதான். ஒன்றுமே நாடை உருப்படியாக விட மாட்டான். மக்கள் ஒரு தெளிவான தீர்ப்பை ஒரு 130 சீட்டை அதை பிஜேபி விஜய்க்கு கொடுத்துருந்தா ஊழலற்ற ஆட்சி அமைஞ்சிருக்கும். திருப்பி இந்த ஊழலில் ஊறி போனால் தமிழக அரசியல்வாதிகளை சேர்த்தானா என்ன ஆகும் நாடு? அதனால் நம்ம நாட்டுக்கு இன்னும் நல்ல காலம் முழுவதுமாக வரவில்லை. இன்னும் எத்தனையோ குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். விஜய் ஆட்சி அமைத்தாலும் இவர்களெல்லாம் ஒழுங்காக ஆள விட மாட்டார்கள். அப்படிங்கிறது தான் இந்த நம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி வர உள்ளதான். இதில் இடையில் பிஜேபி புத்தியை காமிச்சிக்கிறாங்க கவர்னரை வச்சு. விஜய் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனி கட்சி, பெரும்பான்மையான இடங்களை கொண்ட தனி கட்சி விஜய் தான். நம்முடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? தனி பெரும்பான்மையாக அதிக எண்ணிக்கை கொண்ட கட்சியை தான் முதல்ல கூப்பிடணுங்குது. பிஜேபிக்காரன் 1008 வேதாந்தம் பேசுகிறான், அரசியல் சட்டம்ங்கிறான். முதல்ல உன் அரசியல் சட்டத்தை உன் கவர்னரை போய் படிச்சுட்டு சொல்லு. கோவாவில் இருந்துக்கிட்டு அரசியல் கட்சியில் இருந்தவங்களெல்லாம் கொண்டாந்து கவர்னராக போட்டால் அவங்க சட்ட நிபுணர்களையாச்சும் கேட்க வேணாமா? அவங்கள தான் கூப்பிடணும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நிரூபிக்கணும். முடியலை அப்படின்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டு அடுத்தது 2வது பார்ட்டியை கூப்பிடணும். அவனும் முடியலைன்னா ஆட்சியை கழிச்சிட்டு போங்க, அவ்வளோதான். இதுதான் சட்டம் சொல்லுது. இவங்க புது சட்டம் எழுதுகிறான். 118 வேணுங்கிறான். என்னையா 118? எங்கேயா சொன்னான் 118? 118 இல்லைன்னா என்ன பண்ணணும்னு இந்திய அரசியல் சட்டத்திற்கு அதை போய் படி. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டிஸ்கிரிஷனுங்கிறான். அவர் இஷ்டம்ங்கிறான். இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு இது ஒன்றும் இந்த ஆட்சி இல்லை, ஜனநாயக ஆட்சி. உன் இஷ்டத்துக்கெல்லாம் நடக்க முடியாது. இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நீ பண்ண முடியும். உனக்கு தனிப்பட்ட அதிகாரம்லாம் கிடையாது, டிஸ்கிரிஷன்லாம் கிடையாது. டிஸ்கிரிஷன் எப்போ? இவங்களா பார்ப்பாங்களாம். எப்படி இவங்களா பார்ப்பாராம்? அதாவது அவர் மெஜாரிட்டியை நிரூபிப்பாரா? மெஜாரிட்டியை நிரூபிக்கக்கூடிய ஒரே இடம் சட்டசபை தான், கவர்னர் மாளிகை கிடையாது. போய் படிச்சுட்டு வாங்க. எவ்வளவு கெடுதல் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரே பிரச்சனை கவர்னர் இதில். அது 118 இல்லை, 118 இல்லை. 118 இல்லைன்னா எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிடுவியா? அப்போ மற்ற ஆப்ஷன் அதெல்லாம் கேட்க மாட்டேயா? கேவலமாக போச்சியா? பிஜேபி இந்த மோசமான அரசியலை பண்ணுறீங்களா? காங்கிரஸ்காரன் இந்திரா காந்தி இருக்கும்போது தான் இப்படி நடக்கும். ராம்லால் கவர்னரை வச்சுக்கிட்டு என்டி ராமராவை டிஸ்மிஸ் பண்ணது, இந்த மாதிரி ஷாங்கிறவரை கொண்டாந்து இதில் காஷ்மீரில் இந்திரா காந்திக்கு வேண்டியவங்களை கொண்டாந்து ஃபருக் அப்துல்லாவை கவுத்திட்டு இது ஆக்கினது எல்லாம் காங்கிரஸ் அரசியல். இந்த கேவலமான அரசியலை நீங்களும் பண்ணுறீங்களா? திரும்பி பிஜேபி திமுகவை அதிமுகவோட சேர்த்து விட்டுட்டு ஊழல் கட்சிகளுக்கு உடந்தையாக இருக்க போகிறீங்களா? திருந்த மாட்டீங்களா? 23 எம்பி தான் உங்களுக்கு முக்கியமாக? வருங்காலம் இங்கே தமிழ்நாட்டில் சேர்க்குற அதுதான் முக்கியமாக? எம்பிங்க நாட்டை பற்றி கவலை இல்லை, மக்களுடைய இதை பற்றி தீர்ப்பை பற்றி கவலை இல்லை. அதனால் கவர்னருக்கு சொல்கிறோம், ஒழுங்காக அவர் கூப்பிடுங்க. அவர் நிரூபிக்கிறாரு இல்லை நிரூபிக்கிற சட்டசபையில் தானே வேறு ஆளை கூப்பிடுங்க. இதைத்தான் நீங்கள் செய்ய முடியும். இதை செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே 1 சீட்டு தான் வாங்கியிருக்கீங்க. எல்லா இடங்களிலும் டெபாசிட்டு போயிடும். மக்கள் தீர்ப்பு மதிங்க. பிஜேபிக்கு சொல்கிறேன், பிஜேபிக்கு ஆதரவாக நான் எவ்வளோ பேசியிருக்கேன். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணும்போது ஆதரவாக பேச முடியாது. நான் ஒன்றும் இந்த முத்திரை வாங்கினதில்லை, எந்த கட்சியோட முத்திரையும் நான் வாங்கினதில்லை. நான் தனிப்பட்ட ஒரு விமர்சகர். நாட்டுக்கு நல்லது எதுவோ, மக்களுக்கு நல்லது எதுவோ, மனசாட்சிப்படி எது ரைட்டோ அதைத்தான் பேசுவேன். அதனால் பிஜேபி தன் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். விடுங்க, கவர்மெண்ட்டு சொல்லியா முடியா?
அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அதனால் கவர்னர் இந்த விஷயத்தில் நடந்து கொள்ளும் விதம் மிக மிக கண்டிக்கத்தக்கது. பிஜேபி ஒரு தலைப்பட்சமாக நடந்து கொள்கிறது. திமுகவுக்கு ஆதரவாக எல்லா விஷயத்திலும் செயல்படுகிறது. இந்த தடவையே பிராமணர்கள் உங்களுக்கு ஓட்டு போடல தெரியுமா? நான் பல பேர்கிட்ட கேட்டேன், என்னென்னு எல்லாம் விசிலுக்கு போட்டான். உங்கள் போக்கு பிடிக்காம எப்படியா? அதனால் நடுநிலைமையாக நடந்து கொள்ளுங்கள். மத்திய அரசாங்கம் இல்லையா நீங்கள் தான் தாய் மாதிரி, மாநில அரசாங்கங்கள் பிள்ளைங்கள் மாதிரி மனசாட்சிப்படி நடக்கணும். பிஜேபிக்கு சொல்கிறேன். இல்லைன்னா உங்கள் உந்த சக்தியை உங்களை அழித்து விடணும். இந்த மாதிரி எல்லாம் இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு சார்பாக இருந்துட்டு இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா பிஜேபி ஆட்சியே இல்லாமல் போய்விடும். இந்திரா காந்தி எல்லாம் எப்படி இறந்தாங்க? அவங்க பண்ணின அரசியல் மனசாட்சி உள்ள அரசியலாக உலக அரங்கில் பெரிய பேர் வாங்கினாங்க. ஆனால் இந்திய அரசியலில் அவங்க மிக மோசமாக நடந்தாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பிஜேபி ஆரம்பிக்கிறீங்க. சட்டப்படி நடங்க, மக்கள் தீர்ப்பை மதிங்க அப்படிங்கிறது தான். அதனால் கவர்னர்கிட்ட சொல்லி ஒழுங்காக விஜய் அழைக்க சொல்லுங்கள். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனி பெரும்பான்மை உள்ள கட்சி, அதுதான் கரெக்டு. சட்டமும் அதைத்தான் சொல்லுகிறது. அப்படிங்கிறத திருந்துங்கள். பிஜேபி அரசாங்கம் திருந்தட்டும் அப்படிங்கிறத. நாங்கள் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளே கிடையாது. காங்கிரஸ் இலங்கை தமிழர்கள்லாம் கோக்கு லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் கொன்று குவித்தவன். எப்போதுமே காங்கிரஸுக்கு எதிரானவர்கள். ஆனால் இந்த விஷயத்தில் மக்களாட்சி, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. மனசாட்சிப்படி தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். காங்கிரஸ் உங்களுக்கு எது இதாக இருந்தால் நீங்கள் உடனே மனசாட்சி விட்டுட்டு போயிடுவீங்களா? அதுதான் முதல் கருத்து. அதனால் பிஜேபி திருந்த வேண்டும், சட்டப்படி நடக்க வேண்டும், மனசாட்சிப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து கவர்னர் டிஜிபியை கூப்பிட்டு என்ன கேட்குறாரு தெரியுமா? விஜய்க்கு எப்படி நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தீங்க? வெளியில் வந்துருச்சா பூனை? பிஜேபியோட வேஷம் கலைஞ்சிருச்சா? இந்த கேள்வியை ஏன் கேட்குறீங்க? விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி. உடனே போலீஸ் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு போயிட்டாங்க. ஏன் கொடுத்த? அவர் தான் சிஎம் ஆகாததுக்கு முன்னாடியே ஏன் கொடுத்த? அறிவு மேதாவிகளே, பிஜேபி மேதாவிகளே, உங்களை தான்ப்பா கேட்குறேன். மேதாவிகள் நினைப்பா என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு போலீஸ் பாதுகாப்பு ஒருத்தருக்கு கொடுக்கறது எதன் அடிப்படையில் கொடுக்கறது தெரியுமா? இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ். உளவு பிரிவு தகவல்கள் என்ன சொல்லுதோ அதை வைத்துத்தான் முடிவு செய்வாங்க காவல்துறை. அவர்களுக்கு உளவுத்துறை தகவல் என்ன கிடைச்சதோ, யாருக்கு ஆபத்து இருக்குன்னு நினச்சதோ, அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இது கொடுக்கலாம் பாதுகாப்பு. சிஎம் அதிக சீட்டு இது பண்ணிட்டார், தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். அவருக்கு ஆபத்து இருக்கிறது எதிர்க்கட்சிகள்னால், முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் இன்புட் வந்ததுன்னா உடனே எந்த பாதுகாப்பு வேணாலும் கொடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பாதுகாப்பு கொடுக்கும் விஷயத்தில் காவல்துறையை கேள்வி கேட்பதற்கு நீதிமன்றங்களுக்கே அது கிடையாது, அதிகாரம் கிடையாது. நீங்கள் என்ன கவர்னர் போயிட்டு ஏன் கொடுத்தேன்னு கேட்குறீங்க? அவங்க அதிகாரமே என்னன்னு தெரியாதல்லாம் கவர்னராக போட்டால் அப்படி தான். என்ன எப்படி நீங்கள் கேட்க முடியும்? மக்கள் ஓட்டு போட்டாங்க, 108 சீட்டு வந்துருச்சு. அவர் தான் இதாக வரப்போருக்கு வாய்ப்பு. அவருக்கு பாதுகாப்பு தேவை. எதிரிகள்னால ஆபத்து இருக்கிறது, கொடுத்தாங்க பாதுகாப்பு. என்னத்தை பண்ணுவீங்க? டிஜிபியை டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்களா? தராசு தவறி கொண்டிருக்கிறது. பிஜேபியின் தராசு வேறு ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க. இவர்கள் திமுகவின் பி டீம். பிஜேபி நல்லா புரிஞ்சுக்கங்க. இவங்களுக்கு தேவையே தான் ஆட்சிக்கு வரணும், தான் ஜெயிக்கணும். எம்பி நாட்டை பற்றியோ இதை பற்றியோ கவலை இல்லை. ஒரு டிஜிபியை கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன பெரிய இதுவாக பண்ணிட்டாரு? திமுக ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு 1008 அயோக்கியத்தனத்தை பண்ண ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க. அவர்களெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இருந்ததா? முதுகெலும்பு இருந்ததா? திராணி இருந்ததா? ஆதாரத்தோடு தூக்கி போடுறேன். கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்த ஐபிஎஸ் அதிகாரிகளை தூக்கி போடுறேன். அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு இது இருந்ததா? அதனால் கடுமையான கண்டனத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிஜேபிக்கு ஏன் பாதுகாப்பு கொடுத்தேன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. இன்டெலிஜென்ஸ் இன்புட், உளவுத்துறை தகவலின்படி காவல்துறை அதை தனியாக முடிவு செய்யலாம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. வேணும்னா அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். பிஜேபி உங்கள் அமித்ஷாவை போய் படித்து பார்க்க சொல்லும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது தற்போது வந்திருக்கும் செய்தி, திமுக எம்எல்ஏக்களை எல்லாம் ஸ்டாலின் இங்கேயே தங்க சொல்லியிருக்கார். இங்கே சென்னையிலேயே இருக்கணுமா, சில முடிவுகள் எடுக்க போகிறாங்களாம்.
அதிமுக ஆதரவு கேட்டால் பரிசளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக தொங்கெல்லாம் தொண்டர்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. எடப்பாடி காட்டி கொடுத்து விட்டார் அதிமுகவை. அவர் முடிவெடுப்பார். அப்படி அவர் ஒரு முடிவை எடுத்தால் அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை. முதலமைச்சராக போகிறாரு திமுக ஆதரவுடன். இது நடக்குமான்னு பார்ப்போம். அதைத்தான் சொல்கிறாரு. இவங்களே மக்கள் வெறுத்துட்டாங்கங்கிற விரக்தியில் இருக்காங்க. வெளியிலிருந்து தொந்தரவு கொடுப்போம். அது சொல்கிறாரு ஸ்டாலின். புதிய அரசாங்கத்தை 6 மாதம் பார்ப்பாங்களாம். இவர்கள் திட்டத்தை எல்லாம் புதிய அரசாங்கம் செய்யுதான்னு பார்ப்பாங்களாம். அதாவது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா டிவிக்கு வாங்குகிறாங்களா, ஒரு கடைக்கு 60,000 வாங்குகிறாங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்களாம். அதான் சொல்கிறாரு. கேஎன்ஆர் மாதிரி 1000 கோடி கொள்ளையடிக்கிறாங்களா, கள்ளச்சாராயம் இதெல்லாம் காய்ச்சுறாங்களா, அது மாதிரி அவங்க செஞ்ச வேலையெல்லாம் எங்கள் திட்டங்களை எல்லாம் அவர்கள் செய்கிறார்களா என்று பார்ப்போம். அப்படி செய்யும் பட்சத்தில் தான் அவர்களுக்கு வருங்காலத்தில் நாங்கள் முடிவு செய்வோம். வருங்காலத்தில் நீங்களே மக்களால் புறக்கணிக்க போட்டீங்க. ஸ்டாலினே தோற்று போயிட்டீங்க. 52 59 சீட்டுன்னு வாங்கிட்டீங்க. உங்களை என்னத்தை இதை விட என்ன பண்ணுவீங்க? உங்களே உங்கள் ஆட்சியே சரியில்லைன்னா என்னத்தை பண்ணுவீங்க? மக்கள் ஆதரவு வேணும்ல உங்களுக்கு. அதனால் பிஜேபி ஆதரவுடன் அதிமுக அது ஆட்சி, அதில் திமுக அதுவான் பண்ணி பாருங்கள். இப்போவே மெரினா பீச்சில் ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா உளவுத்துறை இது வந்திருக்கு. இளைஞர்கள் எல்லாம் அந்த வந்ததில்லை ஜல்லிக்கட்டு, அது மாதிரி மிகப்பெரிய அளவில் கூட போகிறார்கள். மிகப்பெரிய புரட்சி வெடிக்க போகுது அப்படின்னு செய்தி வந்திருக்கு. பயந்துட்டாங்க உளவுத்துறை. அதனால் காவல்துறை வச்சு ஃபுல்லாக மெரினா பீச்சு பூரா நூற்றுக்கணக்கான காவல்துறையை பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்க. இதுதான் நடந்து கொண்டு இருக்கும் விஷயம். அதனால் அதிமுக ஆட்சி அமையும். அதிமுக முதுகில் குத்திட்டு எடப்பாடி பழனிசாமி ஆளுநரும் பார்க்குறாரு. கனவிலும் நடக்காது. அப்படி நடந்தால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை விட்டு தூக்கி எறியப்படுவார் அப்படிங்கிறது தான் நிஜம். அதனால் தற்போது வந்திருக்கும் செய்தி எல்லோருக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி. காரணம் ஸ்டாலினே எல்லா எம்எல்ஏக்களும் இங்கேயே இருங்க, முக்கியமான முடிவுகளை எடுக்கப் போகிறோம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பிஜேபியும் உடந்தையாக இருக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.